ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, பீட்ரூட்டில் ஒரு சட்னி செய்யலான்னு இருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருள் இங்கே இருக்குது. அதுக்கு பீட்ரூட்டு கட் பண்ணி துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் ஒரு 6 மிளகாய் வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு வச்சுருக்கேன், 1 ஸ்பூனு லெமன் வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு சட்டி சூட வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் பாட்டிலேருந்து ஊற்றுறேன். நீங்கள் ஊற்றுனீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயிட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ பூண்டும் காஞ்ச மிளகாயும் அதை போட்டுக்கலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டு புளி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதையும் அதை போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா இது வதங்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கணும். கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது. பீட்ரூட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். லெமன் நம்ம லாஸ்ட்டாக போட போகிறோம். போடும்போது காமிக்கிறேன் எப்படி செய்யலாம்னு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம மாற்றிக்கலாம். வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆறட்டும். நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சுட்டேன். இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். பீட்ரூட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம பீட்ரூட்டு வதக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை அரைச்சி எடுத்து வந்துட்டேன். அதில் இப்போ லாஸ்ட்டாக லெமன் ஊற்றிக்கலாம். லெமன் ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்திரம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்குவேன். கடுகு நல்லா வெடிச்சோன்னே காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவேன். இது பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சிச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இதில் நம்ம ஊற்றிடுவோம். பீட்ரூட்டு சட்னி ரெடி ஆகிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.